ஓரெழுத்து ஒரு மொழி சொல்களில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 9 வேர்டுகளுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லில் பார்க்குறோம். பிறகு எல்லா வேர்டுகளுக்கும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக மனசில் பதிவு வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மாமர வண்டு பெரிய வயலில் கருமை வண்டு வழியில் அன்னை லட்சுமி அழகில் குதிரை விலங்கு அழைத்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து இடையில ஏதாச்சும் ஒரு வேடை போட்டால் நல்லா இருக்குன்னு இருந்தாலும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்றதுனால அதையும் நீங்கள் பொருள்னு நினச்சிக்கிங்க. மாவுக்குள்ள பொருள் மாங்கிற வார்த்தைக்குள்ள எழுத்துக்குள்ள பொருள் அப்படின்னு நினச்சிக்கிங்கிறதுக்காக அதை போடல. மாமர வண்டு பெரிய வயலில் கருமை வண்டு வழியில் அன்னை லட்சுமி அழகில் குதிரை விலங்கு அழைத்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. மா அப்படின்னா மாமரம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. பெரிய வயல் கருமை வண்டு வழி அன்னை லட்சுமி அழகு குதிரை விலங்கு அழைப்பு. மாமர வண்டு பெரிய வயலில் கருமை வண்டு வழியில் அன்னை லட்சுமி அழகில் குதிரை விலங்கு அழைத்தது. மானா மாமரம் பெரிய வயல் கருமை வண்டு வழி அன்னை லட்சுமி அழகு குதிரை விலங்கு அழைப்பு. மாமர வண்டு பெரிய அளவில் கருமை வண்டு வழியில் அன்னை லட்சுமி அழகில் குதிரை விலங்கு அழைத்தது அப்படி நாம வச்சுக்கிட்டீங்கன்னா மாமரம் பெரிய வயல் கருமை வண்டு வழி அன்னை லட்சுமி அழகு குதிரை விலங்கு அழைப்பு. மாங்கிற எழுத்துக்கான அர்த்தம் என்னது? மாமரம் பெரிய வயல் கருமை வண்டு வழி அன்னை லட்சுமி அழகு குதிரை விலங்கு அழைப்பு. சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் வந்து இறைச்சி சாப்பிட மாட்டாரு. ஆனால் அதனால சும்மா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஊவண்ணாவுக்கு சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் வந்து இறைச்சி உணவு உண்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் இறைச்சி உணவு. மாவுக்கு மாமர வண்டு பெரிய வயலில் கருமை வண்டு வழியில் அன்னை லட்சுமி அழகில் குதிரை விலங்கு அழைத்தது. ஃபஸ்ட்டு மாமரம் வண்டுங்கிறது பிறகு இன்னொரு இதுலேயும் கருமை வண்டு வர்றதுனால அதை வண்டு விட்டாச்சு. பெரிய அடுத்தது வயல் கருமை வண்டு வழி அன்னை லட்சுமி அழகு குதிரை விலங்கு அழைப்பு. இதுதான் மாங்கிற ஓரெழுத்துக்கான பொருள். ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறோம். சிவன் இறைச்சி உணவு. போன வீடியோவில் வந்து எல்லாத்தையும் போட்டோம். எல்லா ஓரெழுத்து ஒருமை சொல்லுக்கான விளக்கம். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் வந்து இறைச்சி உணவு உண்ண மாட்டார். ஆனால் சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். இதெல்லாம் வந்து என்ற ஓரெழுத்து சொல்லுக்கான பொருள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சிவன் இறைச்சி உணவு உண்ணல். அடுத்தது திப்பிலியை 8 சுக்காக்கு. திப்பிலியை 8 சுக்காக்கு. திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த ஆங்கிறது அந்த திப்பிலி 8 சுக்கு. இதெல்லாம் ஆவுக்கான பொருள். அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த திப்பிலி 8 சுக்காக்கு. அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த திப்பிலி 8 சுக்கு. இதெல்லாம் வருது. நோன்னா இல்லை, வறுமை. நோன்னா ஒன்று இல்லைன்னா வறுமை. அதனால் நோன்னா வறுமை. அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த திப்பிலி 8 சுக்கு. சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த திப்பிலி 8 சுக்கு. நோனா இல்லை, வறுமை. நோனா வறுமை. ஆனால் அந்த திப்பிலியை 8 சுக்கு. அந்த திப்பிலி 8 சுக்கு. நோனா வறுமை. பார்த்துங்க. சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் வந்து சைவம் தான் இருந்தாலும் இறைச்சி உணவு உண்ணல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஞாபகத்தில் இருக்கும். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். மாமர வண்டு பெரிய வயலில் கருமை வண்டு வழியில் அன்னை லட்சுமி அழகில் குதிரை விலங்கு அழைத்தது. மானா மாமரம் பெரிய வயல் கருமை வண்டு வழி அன்னை லட்சுமி அழகு குதிரை விலங்கு அழைப்பு. மாமர வண்டு பெரிய வயலில் கருமை வண்டு வழியில் அன்னை லட்சுமி அழகில் குதிரை விலங்கு அழைத்தது. மாமரம் பெரிய வயல் கருமை வண்டு வழி அன்னை லட்சுமி அழகு குதிரை விலங்கு அழைப்பு. சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த திப்பிலி 8 சுக்கு. இதெல்லாம் வந்து ஆங்கிறதுக்கான பொருள். ஊவுக்கான பொருள் சிவன் இறைச்சி உணவு உண்ணல். மாவுக்கான பொருள் மாமரம் வண்டு பெரிய வயலில் கருமை வண்டு வழியில் அன்னை லட்சுமி அழகில் குதிரை விலங்கு அழைத்தது. மாமர வண்டு மாமரம் பெரிய வயல் கருமை வண்டு வழி அன்னை
லட்சுமி, அழகு, குதிரை, விலங்கு, அழைப்பு. அதில் உள்ள எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். மாமரம் வண்டில் மாமரம், பெரிய வண்டு 2 இடத்துல வந்ததுனால வண்டு ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மான்னா பெரிய, மாநகர், மாநகர், மாநிலம், இதுமாரிலாம் உள்ளதெல்லாம் மாநாடு, இதெல்லாம் உள்ளதெல்லாம் மா அப்படிங்கிற பெரிய அப்படின்னு அர்த்தம். வயலில், வயல். கருமை, கருமை வண்டுங்கிறது கருமை, வண்டு, கருமையும் உண்டு, வண்டும் அதோட பொருள் உண்டு. வழி, அன்னை, லட்சுமி, அழகு, குதிரை, விலங்கு, அழைப்பு, இதெல்லாம் மா அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்துக்கான பொருட்கள். இதெல்லாம் இப்போ சொற்களுக்கான பொருள், ஓரெழுத்து சொற்களுக்கான பொருள். ஊ, சிவன், இறைச்சி, உணவு, உண்ணல். சிவன், இறைச்சி, உணவு, உண்ணல். ஊ, சிவன், இறைச்சி, உணவு, உண்ணல். ஊ, சிவன், இறைச்சி, உணவு, உண்ணல். ஆ, அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. ஆ, அந்த திப்பிலி 8 சுக்கு. அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. ஆ, அந்த திப்பிலி 8 சுக்கு. அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. நோன்னா இல்லை, நோன்னா வறுமை. நோன்னா வறுமை, நோன்னா இல்லை, அதான் வறுமை. ஊ, சிவன், இறைச்சி, உணவு, உண்ணல். சிவன், இறைச்சி, உணவு, உண்ணல். மாமர வண்டு பெரிய வயலில், கருமை வண்டு வழியில், அன்னை லட்சுமி அருகில், குதிரை விலங்கு அழைத்தது. மாமரம், பெரிய வயல், கருமை வண்டு வழி, அன்னை லட்சுமி, அழகு, குதிரை, விலங்கு, அழைப்பு. ஊ, சிவன், இறைச்சி, உணவு, உண்ணல். ஆ, அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. ஆ, அந்த திப்பிலி 8 சுக்கு. நோ, இல்லை, நோன்னா வறுமை அப்படின்னு அவங்க வச்சுங்க. நோன்னா வறுமை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னா நோன்னா வறுமை அப்படின்னு பொருள் வச்சுங்க. தைனா தைத்திங்கள், தையலில் அலங்கரித்து. தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து. தாளம் போட்ட மகராசி, மகர ராசி. தாளம் போட்டாங்க, தாளத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா தாளம் போட்டன்னு வரும். தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தைத்திங்கள் தையல், அலங்கரி, தாளம், மகர ராசி. இதான் தைக்கான பொருள். தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம். தாளம் போட்டாங்கிறது இன்னும் சேர்ந்து வரணும். ஏன்னா போட்டங்கிறது ஒரு பொருளாக நினச்சிக்கிங்க. அதுக்கு அந்த சொல்லுக்கான பொருள் கிடையாது. தாளம் போட்ட மகர ராசி. தைத்திங்கள் தையல், அலங்கரி, தாளம், மகர ராசி. தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தைத்திங்கள் தையல், அலங்கரி, தாளம், மகர ராசி. தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தைத்திங்கள் தையல், அலங்கரி, தாளம், மகர ராசி. தைக்கான பொருள் தைத்திங்கள் தையல், அலங்கரி, தாளம், மகர ராசி. அடுத்தது நூ, தோணியில் ஆயுதத்துடன் தியானம். நூ, தோணியில் ஆயுதத்துடன் தியானம். நூனா தோணி, ஆயுதம், தியானம். தோணியில் ஆயுதத்துடன் தியானம். நூ அப்படின்னா தோணியில் ஆயுதத்துடன் தியானம். தோணி, ஆயுதம், தியானம். பூ, எல்லாத்துக்கும் இடம்னு இப்போ எல்லாத்துக்கும் இடம்னு இந்த இதுக்காக ஞாபகம் வச்சுக்காக போட்டிருக்கோம். மலையிடம் அழகு, பூமியிடம் பொலிவு, இலையிடம் கூர்மை. இப்படி ஞாபகம் வச்சு. மலர் இடம் அழகு, பூமியிடம் பொலிவு, இலையிடம் கூர்மை. மலர் இடம் அழகு, பூமி, பொலிவு, இலை, கூர்மை. இதுதான் பூங்கிறதுக்கான அர்த்தம். அதுக்கடுத்தது தேங்கிறதுக்கான அர்த்தம் தெய்வநாயகனின் கருணையால் அருள். தெய்வநாயகனின் கருணையால் அருள். தேனா தெய்வம், நாயகன், கருணை, அருள். கருணை, அருள். மலரிடம் அழகு, பூமியிடம் பொலிவு, இலையிடம் கூர்மை. மலர் இடம் அழகு, பூமி, பொலிவு, இலை, கூர்மை. மலரிடம் அழகு, பூமியிடம் பொலிவு, இலையிடம் கூர்மைனா மலர், அழகு, பூமி, பொலிவு, இலை, கூர்மை, இடம். இதெல்லாம் பூவுக்கான பொருள். நூனா தோணியில் ஆயுதத்துடன் தியானம். நூ, தோணி, ஆயுதம், தியானம். நூ, தோணியில் ஆயுதத்துடன் தியானம். நூனா தோணி, ஆயுதம், தியானம். தைத்திங்கள் தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தைத்திங்கள் தையல், அலங்கரி, தாளம், மகர ராசி. நூ, தோணியில் ஆயுதத்துடன் தியானம். தோணினா ஆயுதம், தியானம். மலரிடம் அழகு, பூமியிடம் பொலிவு, இலையிடம் கூர்மை. மலரிடம் அழகு, பூமியிடம் பொலிவு, இலையிடம் கூர்மை. மலரிடம் அழகு, பூமியிடம் பொலிவு, இலையிடம் கூர்மை. மலர் இடம் அழகு, பூமியிடம் பொலிவு, இலையிடம் கூர்மை. இதுமாரி ஞாபகம் வச்சிங்க. இது மலர் இடம் அழகு, பூமி, பொலிவு, இலை, கூர்மை. தேனா தெய்வநாயகனின் கருணை அருள். தெய்வநாயகனின் கருணையால் அருள். தெய்வநாயகனின் கருணையால் அருள். தெய்வம், நாயகன், கருணை, அருள்.
தெய்வம் நாயகன் கருணை அருள். தெய்வநாயகனின் கருணையால் அருள். தேனா தெய்வம் நாயகன் கருணை அருள். மலரிடம் அழகு பூமியிடம் பொலிவு இலையிடம் கூர்மை. மலர் அழகு பூமி பொலிவு இலை கூர்மை. இடம்ங்கிறது பொதுவான ஒரு இது. தோணியில் ஆயுதத்துடன் தியானம். தோணி ஆயுதம் தியானம். தோணியில் ஆயுதத்துடன் தியானம். தோணி ஆயுதம் தியானம். தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தைத்திங்கள் தையல் அலங்கரி தாளம் மகர ராசி. இப்படி ஞாபகம் வச்சிங்க. தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட தாளம் போட்டங்கிறது ஒரே வார்த்தை அது பண்ணிங்க. தாளம் போட்ட மகர ராசி. தைங்கிறதுக்கான பொருள் தைத்திங்கள் தையல் அலங்கரி தாளம் மகர ராசி. தோணியில் ஆயுதத்துடன் தியானம் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. நூனா தோணி ஆயுதம் தியானம். பூ மலரிடம் அழகு பூமியிடம் பொலிவு இலையிடம் பொறுமை. இடம்ங்கிறது 3க்கும் பொதுவானது. மலர் இடம் அது வந்து சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். மலர் இடம் அழகு பூமி பொலிவு இலை கூர்மை. இதுதான் பூவுக்கான பொருள். அதுக்கடுத்து தெய்வ நாயகனின் கருணையால் அருள். தெய்வம் நாயகன் கருணை அருள். தேங்கிறதுக்கு தெய்வம் நாயகன் கருணை அருள். இதுதான் வந்து தேங்கிறதுக்கான பொருள். இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து இந்த இதை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது நம்ம வந்து பாக்கிக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நம்ம செட் பண்ணி போட்டு விட்றேன். அடுத்தது வந்து நம்ம இயைபு முரண் தொடை இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது போவோம். இது வந்து ஜென்ரலாக இது வந்து புக்கில் இல்லாமல் இது உள்ள கொஸ்டின்ஸ் இது கண்டிப்பாக கேட்பாங்க. இதை வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். தோணியில் ஆயுதத்துடன் தியானம். தோணி ஆயுதம் தியானம். இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து பெரிய அப்படிங்கிறது புக்கில் இருக்குது. அதுக்கடுத்து பூவும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இது ரொம்ப எல்லாமே முக்கியம் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கெல்லாம் வரும். குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் இதை படிச்சிக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் வந்தால் கூட இதெல்லாம் அட்டன் பண்ணலாம். எப்படி 100% கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு போனால் நல்லது. ஓகே, எளிதில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி.